பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்கள் மூலம் தேவ ரகசியம் வெளிப்படும். ஆதார வசனம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13-16 வசனங்கள். அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே நோவாவின் மனைவியும் அவன் குமாரனின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 16வது வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாமிச ஜந்துக்கள் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். தேவ ரகசியம் பெற்றவர்களே, தேவன் நோவாவை பேழையை உருவாக்கு, அது இப்படி பயன் தரும் என்று ரகசியமாக சொல்லவில்லை, வெளியரங்கமாக வைத்து கர்த்தர் சொன்ன அளவின்படியே அவர் சொன்ன மரங்களை கொண்டு செய்து கொண்டிருந்தார். போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் இது என்ன, எதற்கு என்று கேட்டவர்களுக்கும் கேளாதவர்களுக்கும் தேவ வெளிப்பாட்டை சொன்னான். அதாவது மழை வரப்போகிறது, இந்த பூமியை தேவன் ஜலப்பிரளயத்தால் முற்றிலும் அழிக்கப் போகிறார். ஆகையால் பேழை செய்து முடிக்கப்பட்டவுடன் எல்லாரும் இதற்குள் வந்து விடுங்கள், நாம் தப்பித்து கொள்ளலாம், இல்லை என்றால் ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போய்விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். மழையா, அது எப்படி இருக்கும்? நோவாவிற்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. இதுவரை மக்கள் பார்த்ததும் இல்லை, ஜலப்பிரளயம் பற்றி கேட்டதும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் மழையை பார்த்ததில்லை. 120 வருடங்கள் இந்த ஒரே பிரசங்கம்தான் நோவா செய்தான். அவன் குடும்பம் தவிர ஒருவரும் பேழைக்குள் வரவில்லை. தேவன் அனுப்பின ஜீவ சந்துக்கள் வரிசையாக வந்து பேழைக்குள் தஞ்சம் புகுந்தனர். பின் கர்த்தர் நோவா குடும்பம் 8 பேர் வந்தவுடன் அத்தனை மிருகங்கள், பறவைகள், காட்டு நாட்டு மிருகங்கள் வந்தவுடன் கதவை அடைத்து விட்டார். ஜலப்பிரளயம் வந்து முற்றிலும் அடித்து போட்டது. அது நடுவில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படித்து கொள்ளுங்கள். பின் நோவாவின் குடும்பத்தையும் சகல மிருக ஜந்துக்களையும் கர்த்தர் வெளியே விட்டார். நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தார். அக்காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனுக்கு பயந்து அவர் நினைவாகவே, நான் செய்வது சரியா தேவனே, இந்த காரியம் எப்படி செய்வது, இதை செய்து முடிக்க உதவி செய்யுங்க என்று முற்றிலும் தன் பூலோக வாழ்வை தேவனோடு இணைத்து கொண்டான். இதுதான் தேவனோடு சஞ்சரிப்பது. மக்களே, தேவனோடு சஞ்சரிப்பது கஷ்டம் என்று சொல்லாதீர்கள். தேவனோடு யாரெல்லாம் சஞ்சரிக்கிறார்களோ அவர்களோடு தான் ரகசியம் இருக்கிறது. அவர் சொல்லுவார். ரகசியம் என்பது அது அவர்களை பற்றி இவர்களை பற்றி நாம் பேசுகிறோமே, அது அல்ல, என்ன நடக்கப் போகிறது. சொன்னாரல்லவா ஆபிரகாமுக்கு, நான் கொமோராவை அழிக்கப் போகிறேன் என்று சொன்னாரல்லவா, அப்படியே சொல்லுவார். நம்மிடம் சொல்லுவார். நம்முடைய பிள்ளைகளை பற்றி சொல்லுவார். நீ ஜாக்கிரதையாயிருந்து சொல்லுவார். அப்போ தேவனோடு சஞ்சரிப்பது என்பது என்ன? நானும் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். சில பெண் பிள்ளைகள் அப்பாவுடைய பெட்டாக இருப்பார்கள், சில ஆண் குழந்தைகள் அம்மாவுடைய பெட்டாக இருப்பார்கள். பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கார். இவர்கள் நான் பார்த்துருக்கிறேன். சில பெண் பிள்ளைகள் பேசி கொண்டிருக்கும் போது ஃபோன் பண்ணி, அப்பா நான் இங்கே இருக்கிறேன், இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், நீங்கள் பயப்படாது, நான் எங்கே இருக்குன்னு வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன். அப்போ அப்பாவோட பேசிகிட்டே இருக்கிறாங்க. அம்மா சொன்னால் கூட அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன். அவருடைய விருப்பு வெறுப்பு எல்லாம் அப்பாவோட. அவருக்கு அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், தனக்கு பிடிக்கிறது அப்பாவிட்ட சொல்லி, இது தப்பு செய்தால் மன்னிப்பு கேட்டு, இப்படி அவர்கள் வாழ்க்கை முழுவதையும் எண்ணங்கள், சிந்தனைகளை எல்லாம் அவங்க அப்பாவோடு இணைத்துக் கொள்கிறார்கள். தவறு செய்வது உண்டுதான், இல்லை அப்படி பெட்டாக இருப்பவர்கள் தவறு செய்வதில்லை என்று சொல்லவில்லை. எல்லாவற்றையும் இணைத்து கொள்வது, நல்லது கெட்டது, கீழானது மேலானது, தவறு சரி எல்லாம் இணைத்து கொள்வது, அதுதான் தேவனோடு சஞ்சரிப்பது. நாம் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். பயந்து நடப்பது, அதிகாலை அவரை தேடுவது. அப்போ இன்றைக்கி பைபிள் வாசிக்க நேரம் இல்லைப்பா, அப்புறம் வாசிக்கிறேன், பேசுங்க. ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அவரோடு பேசிக்கொண்டே இருப்பது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, இதுதான் சஞ்சரிப்பது. நோவா அப்படி இருந்தான். நாமளும் அப்படி இருக்க முடியும். நோவா, ஆபிரகாம், தாவீது, யோபு, யோசேப்பு, தானியேல் யாவரும் மனிதர்கள் தானே, குறைவுள்ளவர்கள் தானே, பெரும்பாலான தவறு செய்தவர்கள் தானே, மன்னிப்பு பெற்று மறுபடியும் கர்த்தரோடு இணைந்தவர்கள் தானே. ஆகிலும் இவரோடு தேவ ரகசியம் இருந்தது. இது ஒரு பெரிய காரியம் அல்ல. நாம் பயந்து கொள்ளக்கூடாது. எதை எடுத்தாலும் நீதிமான், உத்தமன், செமையானவன், பரிசுத்தம் என்று சொன்னாலே பயந்து கொள்ளக்கூடாது. அது நாம் இருக்கத்தான் செய்கிறோம். அதாவது தான் செய்ய போகும் காரியங்களை மற்றும் இந்த விஷயத்திற்கு இதுதான் பொருள் என்ற ரகசியங்களை வெளிப்படுத்தி இவர்களை மற்றவரிடமிருந்து வேறு பிரித்து காட்டினார். தானியேலை காட்டவில்லையா? அந்நிய தேசத்தில் சொப்பனத்துக்கு விடை சொல்லி கொடுக்கவில்லையா?
அவன் அதுவரையில் அப்படி செய்து கொண்டிருந்தானா? இல்லையே. யோசேப்பு சொப்பனம் காணத்தான் தெரியும், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தெரியுமா? சொல்லி கொடுத்தாரே. அதுதான் ரகசியம். இதற்கு தான் பொருள், இதோடு சேர்த்து என்பதுதான் ரகசியம். இன்னும் காட்டிக்கொண்டு தான் இருக்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. சோதோம் கொமோராவை அழிக்கப் போவதை ஆபிரகாமிடம் சொன்னார். உடனே ஆபிரகாம் அவளுக்கு அப்படித்தான் வேண்டும், பொல்லாத மனிதர்கள் என்று நம்மை போல நியாய தீர்ப்பு செய்யவில்லை. பதிலாக, ஐயோ லோத்தின் குடும்பம் அங்கு இருக்கிறதே, அழிந்து விடுமே என்று அங்கலாப்போடு தேவனோடு பரிந்து பேசி ஜெபிக்கிறான். இந்த ஜெபத்தினால் தான் லோத்தின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இக்காலத்தில் நாம் நோவாவை போல சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும், இயேசுவை பற்றி நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் கேட்கிறார்கள், நாம ரட்சிக்கப்பட்டிருந்தால் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்களா என்று நாமவே முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. அவர்களை ஆத்துமாவாத்தான் பார்க்க வேண்டும், அவர்கள் எதிரியாக பார்க்கக்கூடாது. அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள், எப்படி குணம், அதை நாம் பார்க்கக்கூடாது. ஆத்துமா, அவ்வளவுதான். ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். நீங்கள் சபைக்கு போங்க, இத்தனை வாரம் போங்க, அது கட்டாயம் நடக்கும். சொல்லுங்கள், இயேசுவை பற்றி சொல்லுங்கள், அவரை கூப்பிடுங்கள், இந்த ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கள், இந்த நோய் தீரும். யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் மன்னித்து விடுங்கள், ஏன்னா வேதத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். சின்ன சின்ன காரியங்களை சொல்லுங்கள். இதுதான் சுவிசேஷம். ஆத்துமா பாரம் வேண்டும். உறவுகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு அத்தனை பேர் மேலே பாசம் பற்று போகாமல் இருக்கலாம், வராமல் இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், பாரம் இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் இப்படி கர்த்தரோடு இந்த ஆத்துமாவுக்காக போராடி பரிந்து பேசி ஜெபித்து உங்கள் குடும்பத்தை கர்த்தருக்குள் வைத்து நீங்கள் பெற்ற ரட்சிப்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நாம் பாதுகாக்கப்பட்டு விட்டோம் அல்லவா, வெளியிலிருந்து உள்ளே வந்து விட்டோம் அல்லவா, அந்த உள்ளே இருக்கக்கூடிய நாம் உள்ளேயே இருக்க வேண்டும். மறுபடியும் வெளியே உலகத்திற்கு நாம் போய் இந்த பாவத்திற்குள் போகக்கூடாது. பாவ சிந்தனை நமக்கு வரக்கூடாது. துணிகரம் இருக்கக்கூடாது. காத்து கொள்ள வேண்டும். தெய்வ பயத்தோடு எது நடந்தாலும் இது கர்த்தருக்கு தெரியாமல் போகாது என்று அவரிடத்தை சாட்டிவிட்டு ஏற்றுக்கொண்டு அவரது கிருபையே சார்ந்து வாழ்வீர்கள் என்றால் உங்களிடம் உங்கள் குடும்பத்தின் வருங்காலத்தை பற்றி உங்களிடம் பேசுவார். சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், சூழ்நிலைகள் மூலமாக பேசுவார், வசனத்தின் மூலமாக பேசுவார், கட்டாயம் பேசுவார். தேவ வாக்கின் மூலம் பேசுவார், எப்படியோ பேசுவார். பாரப்பட்டு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, அவர்களை பற்றியும் சொல்லுவார். எதற்காக? நீங்கள் சந்தோஷம் அடைவதற்கு. இந்த காரியம் அவர்களுக்கு நடந்துவிட்டது என்று சந்தோஷம் அடைவதற்கு. அடுத்து ஏன் நடக்கவில்லை என்றால் அதற்கு ஊக்கமாக இன்னும் நீங்கள் ஜெபிப்பதற்காக அவர் சொல்லுவார். இதற்காகத்தான் சொல்லுகிறார். நீங்கள் யாரிடம் இதை வெளிப்படுத்தக்கூடாது. உங்களை பற்றி கர்த்தரிடம் இப்படி சொன்னார் என்று வெளிப்படுத்தக்கூடாது. நீங்கள் ஜெபிப்பதற்காகத்தான் சொல்லப்பட்டது, அவருக்கு மகிமையை செலுத்துவதற்காகத்தான் சொல்லப்பட்டது. நீங்கள் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லப்பட்டது. ஆபிரகாம் பாரப்பட்டு அவர்களோடு பரிந்து பேசி ஆண்டவரோடு ஜெபிக்கிறார். லோத்துக்கு உடனே தகவல் கொடுக்கவில்லையே, அப்பா நான் உனக்கு இப்படியெல்லாம் ஜெபித்திருக்கிறேன் என்று சொல்லவில்லையே. ரகசியம் உங்களோடு இருக்கும், வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஜெபத்தை கூட்டுங்கள். இவர்களிடம் போய் சொல் என்று தெளிவாக வெளிப்பாடு இருந்தால் போய் சொல்லுங்கள். யோசேப்பு, தானியேல் இவர்களுக்கு ரகசியம் ஞானமாக வெளிப்பட்டது. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னார்கள். எப்படியோ தான் நடக்க வேண்டும் என்பது இல்லை. நமக்கு யோசேப்பை போலவே தானியேலை போலவே நமக்கு நடக்க வேண்டும் என்பது இல்லை. உங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கலாம், கம்பெனியில் ஒரு மிஷினை பூட்டுவதாக இருக்கலாம், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம். அதுக்கு யாருக்கும் தெரியாத ஞானத்தை கொடுவார். அதுதான் ரகசியம். இது இப்படி செய்யப்பா என்று சொல்லுவார். அதுதான் ரகசியம். யாருக்கும் இல்லாத ஞானம், ஒரு தெளிவை கொடுப்பார். ஒரு சமையலில் கூட அப்படித்தான். விடை கண்டுபிடிக்க முடியாத காரியங்களுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இதுதான் ரகசியம் வெளிப்படுவது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது என்று சங்கீதம் சொல்லுகிறது. சங்கீதம் 25:16. நீதிமானிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமொழிகள் 3:32. யாருக்கும் புரியாத இருளாகவே இருக்கும் பகுதியிலே ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டி அத்தனை பேர் மத்தியிலும் உங்கள் தலையை உயர்த்துவார், வேர் பிரித்து காட்டுவார். இதைத்தானே எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்லி வைத்தார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். நமக்கு அறிவில்லை, நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் அறிவிக்கிறேன் என்கிறார். யாருக்கு? எல்லாருக்கும் அல்ல. அவருக்கு பயந்து நடந்து அவரோடு இறுக பிடித்து கொண்டு அவர் சித்தத்தில் நிற்பவர்களுக்கு இது கட்டாயம் உண்டு. யாத்திராகம் 15:26 அத்தனை பேரும் போகிறார்கள் வனாந்தரத்தின் வழியாக. தண்ணீர் தாகம் தாங்க முடியலை. ஒரு இடத்தில் தண்ணீரை பார்த்தால் ஓடி போய் குடிக்கிறார்கள். கசப்பு வாயில் ஊற்ற முடியவில்லை. மாறா
உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? நோக்கி கூப்பிடுகிறான் மோசே. ஆண்டவர் அறியாத எட்டாத காட்டினார் அல்லவா? அப்பா அதோ பார், மரம் தெரியுது பார், அதில் ஒரு கிளையை கட் பண்ணி உள்ளே போடு. அங்கே தான் அந்த மரம் இருக்குது, அங்கே தான் எல்லாம் இருக்குது. ஒரு கிளையை வெட்டி போட்டான், உடனே மதுரம் ஆயிடுச்சு. கற்பனை பண்ணி பாருங்கள். இதுதான் தேவ ரகசியம் வெளிப்படுதல். கண்மலை அடியப்பா, தண்ணீர் வந்தது. கண்மலை பார்த்து பேசுப்பா என்றார். அவர்கள் விசனப்படுத்தல மறுபடியும் அடித்து விட்டான். கண்மலை அடித்தவுடனே தண்ணீர் புறப்பட்டு ஆறாக ஓடவில்லையா? யாராவது கற்பனை பண்ணி பாருங்கள், நினைத்திருப்பார்களா? இந்த பாறை அடித்தா அதிலிருந்து தண்ணீர் பீறிட்டு வரும் என்று. என்ன அடி? ஒரு கோலை வச்சு அடிச்சிருப்பான், அவ்வளவுதான். சமட்டி கொண்டா அடித்தான். இதுதான் ரகசியம் வெளிப்படுவது. உங்களோடு பேசுவார். இந்த காரியம் எப்படி செய்வது என்று சொல்லுவார். இதற்கு என்ன பதில் என்று சொல்வார். இந்த காரியத்தை இப்படி நடத்து என்று சொல்வார். அதுதான் ரகசியம். ஆலோசனை தான் ரகசியம். வெற்றியோடு சொல்வது தான் ரகசியம். கீழ்ப்படிந்து நடவுங்கள். ஆவியானவர் சொல்லுக்கு கீழ்ப்படியுங்கள். முறையாக எல்லாவற்றையும் செய்யுங்கள். பயப்படாதீர்கள். இது நம்மால முடியாது, அது நம்மால முடியாது, இது பரிசுத்தம் வேண்டும், அது பக்தி வேண்டும். சாதாரணமாக இருங்கள், அதுவே பக்தி தான். அவரோடு இருங்கள், அதுவே பக்தி தான். உங்களை உயர்த்தி காட்டாமல் விடமாட்டார். உங்களிடம் வந்து எல்லாரும் கேட்பார்கள், இதற்கு என்ன செய்வது என்று. ஏனென்ற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியும். புரிய வைப்பார். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மோடு எப்போது இணைந்திருக்கும் கிருபை தாரும். நீங்கள் சொல்வதை புரிந்து நடக்கும் ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய சிந்தனைக்கு என் சிந்தை முழுவதும் கர்த்தருக்கு நேராகவே திருப்புவேன். ஆமென். ஹல்லேலூயா.